இது வந்து பச்சை சுண்டைக்காய். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிறத ஒவ்வொன்றா வந்து ப்ளக் பண்ணி எடுத்துகிட்டு அது வந்து நல்லா வந்து கொத்தி அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுக்கணும். விதையோடு போட்டிங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துடலாம். இதுக்கு வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரா ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, வரமிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நான் போடுறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கார்லிக்கு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, 3 தக்காளி வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே எடுத்துடணும், இல்லாட்டி கசப்பு சேர்ந்துடும். அதனால் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி நான் வந்து இதை எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, சீரகம், வரமிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் ஆட் பண்ணிடுங்க, அப்போ தான் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்தி, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி வதக்கி விட்டுருங்க, சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் சில்லி வந்து நான் 1 ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒரு 7லேருந்து 8 பல் நான் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வரமிளகா வந்து ஒரு 4 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ண அந்த பச்சை சுண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டர்மரிக் போட்டு, அதுக்கப்புறமா சாம்பார் பொடி வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக வந்துட்டு நம்ம அந்த 3 தக்காளி வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. மூடி வச்சுருங்க, அப்போ தான் வந்து நல்லா கொதிக்கும். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இதை வந்து அடுத்தது வந்து புளி ஊற்றுறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லா வெந்திருக்கணும். சுண்டைக்காய் வந்து நல்லா வேகறக்கு விட்டுருங்க, இல்லாட்டி உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அதை விட்டுருங்க. அதுக்கப்புறமா புளியை வந்து நல்லா வந்து இதில் ஊற்றிக்கலாம். புளி ஊற்றுனதுக்கப்புறமாவும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்போ தான் அந்த புளியோட வாசம் வந்து போகும், பச்சை வாசம் போகும். அப்புறமா கொரியாண்டர் லீவ்ஸு, கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பச்சை சுண்டைக்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து நான் வந்து கொஞ்சமாக பாம் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆப்ஷனல் தான் அது. அவ்வளோதாங்க, சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.